கடலூர் அருகே முட்லூரில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் ஒன்றிணைவோம் என்ற மாபெரும் விழிப்புணர்வு கூட்டம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS பங்கேற்பு. கடலூர் மாவட்டம் முட்லூர் தனியார் மண்டபத்தில் கடலூர் மாவட்டம் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் ஒன்றிணைவோம் மாபெரும் விழிப்புணர்வு கூட்டம் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பேசுகையில், ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பொன்வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் சமூகம் விளங்க வேண்டும். தற்போது மாணவர்கள் சோசியல் மீடியாவை கையாளுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றனர். பாலியல் குற்றங்கள் நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் செல்போன் தான். அதை மிகவும் கவனமான முறையில் கையாள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்வில் முட்லூர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அர்ஜுனன், கல்லூரி பேராசிரியர் அறிவழகன், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நல்லதுரை, துணை காவல் கண்காணிப்பாளர்கள் லமேக், ராமதாஸ், காவல் ஆய்வாளர் அம்பேத்கர், கவிதா, உதவி ஆய்வாளர்கள் மகேஷ், ஆறுமுகம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். எல்லா விதமான குற்ற செயல்களும் செய்கிறார். அப்ப குற்ற செயல் செஞ்சா என்ன சார் ஆகும்? உங்க வாழ்க்கையே திசை மாறிவிடும். நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு காவல்துறையில அன்றாடம் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்க மேல ஒரு வழக்கு பதிவாகி விட்டது. இன்னைக்கு நீங்க ஒரு 17 வயசு 18 வயசு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. ஏதோ கோயில் திருவிழா போய் சண்டை போட்டீங்க, 10ஓட 11ஆ போய் நின்றீங்க. உங்க மேல வழக்கு போட்டாங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர்ல உங்க பேர் இருக்குன்னா அரசாங்க வேலை கிடைக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்க வேலை கிடைத்ததுன்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் என்கொயரி தான் பண்ணுவாங்க. உங்க எந்த முகவரியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தான் வரும். அந்த காவல் நிலையத்துக்கு வரும்பொழுது இவரை பற்றி இவர் மேல் வழக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம ஏதாவது வழக்கு இருக்கு, ஆமா இவர் மேல சின்ன அடிக்கடி வழக்கு இருக்கு அப்படின்னா எந்த கவர்மெண்ட் ஜாப்பும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட்டே போனா கூட கிடைக்காது. அதுபோல தனியார் நிறுவனங்கள், இன்னைக்கு மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள்லாம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட், ஜாப் வெரிஃபிகேஷன் வந்துடும். அதுவும் காவல்துறையில் தான் வரும். தனியார் நிறுவனங்கள்லையும் நாங்கள் எல்லாமே ஈஸி கம்ப்யூட்டரைஸ். உங்க பேரு உங்க அப்பா பேர், என் பேரு எங்க அப்பா பேர் போட்டோம்னா என் மேல என்ன வழக்குகள் இருக்கிறது அப்படின்றதான் நீங்க கம்ப்யூட்டர்ல வரும். யாரும் அதை புதுசாக நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்படி வந்ததுன்னா அரசாங்க வேலையும் கிடைக்காது, தனியார் வேலையும் கிடைக்காது. சரி, வெளிநாடு போகலாம்னு பார்த்தா என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட்டுக்கும் மறுபடியும் போலீஸ் கிளியரன்ஸ் வேணும். குற்ற வழக்கு இருந்தால் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் தங்களுடைய பொறுப்புகளை இது கல்வி கற்றுக்கொள்ள வேண்டிய இடம், ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய இடம். கல்வியுடன் சேர்ந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டால் நீங்க நினைக்கக்கூடிய நோக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக அடையலாம். அதனால இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம கையில் இருக்கிறதுனா இந்த சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், எல்லாத்துலையும் இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இந்த செல்போன் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை நம்ம பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% இந்த பாலியல் குற்றங்களுக்கு அடித்தளம் எதுனா இந்த செல்போன் தான். செல்போனே நம்ம சொல்லலாம். ஒரு ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு, செல்போன் என்பது கையில் இருக்கக்கூடிய அணுகுண்டு மாதிரி அப்படின்னு. அது எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு மோசமான சாதனத்தை நம்ம கையில் வச்சிருக்கோம்.
வயசு, இல்லை 18 வயசு, இல்லை 17 வயசு. அப்ப அந்த இளைஞனை இழந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அதனால எவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த தாய் தந்தையர் இருந்திருப்பாங்க. அதனால சாலைகள்ல நீங்க இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது தயவு செய்து மது அருள் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். அதுபோல இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் தலையில நீங்க ஹெல்மெட் போட்டு பண்ணினாலும் உங்க உயிரையாவது காப்பாற்றலாம் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான கருத்தரங்கம் மிகப்பெரிய ஒரு இந்த பூமி என்பது தமிழகம் என்பது மிக சமத்துவத்தை வலியுறுத்திய மிகப்பெரிய பூமி. இது மிகப்பெரிய ஐநா சபையில் இருக்கக்கூடிய வாசகம் யாரும் முறை யாரும் தேடி என்ற வாசகம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கிய சமூகம் இந்த தமிழ் சமூகம். இந்த சமூகத்தில் ஜாதி பாகுபாடும் மத பாகுபாடும் இருக்கக்கூடாது. அதை இந்த கல்லூரி பருவத்திலே நாம் அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த இளைஞர்களும் சரி, நாளைக்கு கிராமத்துக்கு போவீங்க, உங்கள் கிராமத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எங்களால் சொல்ல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது. நீ படிக்கக்கூடிய கல்விதான் உன்னை உயர்வும், அதுதான் உயர்ந்த ஜாதி. அதனால நீங்கள் கிராமத்துக்கு செல்லும் பொழுது உங்கள் கூட இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினரையும் ஜாதியினரையும் தாய் பிள்ளை போல் பழக வேண்டும். அதனால் எந்த கிராமத்தில் இருந்தும் ஒரு ஜாதி சண்டை அப்படின்ற ஒரு நிகழ்வே வரக்கூடாது. நம்ம கடலூர் மாவட்டத்தில் வரக்கூடாது என்ற உறுதிமொழியை இந்த இளைஞர்கள் ஏற்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சமூக நீதி குறித்தும்